ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் ஒரு ஸ்மார்ட் ஃபோனை இன்ஸ்டால்மெண்ட்டில் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டால்மெண்ட்டில் ஒரு ஃபோன் வாங்குறதுக்கான சான்ஸ் வந்து இப்போ இருக்குது. இந்த மாதிரி இன்ஸ்டால்மெண்ட்டில் நீங்கள் எங்கே ஃபோன் வாங்கலாம், எப்படி இந்த இன்ஸ்டால்மெண்ட் பிளானை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்கிறது, அதுக்கு என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாருக்கும் பெற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். பட் இருந்தாலும் இன்ஸ்டால்மெண்ட்டில் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்கிறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நம்ம மேக் பண்றோம். உங்களுடைய நண்பர்கள் யாராச்சும் இந்த மாதிரி இன்ஸ்டால்மெண்ட்ல ஃபோன் தேடுறாங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது ஒரு ஐடியாவா அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்றோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்களை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணீங்கன்னா தான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வந்து கிடைக்கும். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்ல மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. நீங்கள் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒரே தான் காசு கொடுத்து அந்த ஸ்மார்ட் ஃபோனை வாங்க முடியலை. நீங்கள் ஒரு ஜப்புக்கு போய்கிட்டு இருக்கிறீங்க, இல்லைனா ஆல்ரெடி அவங்கள்ட்ட ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது, அந்த ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு இந்த அளவு தூரம் பட்ஜெட்டுக்கு போய் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்க முடியலை அப்படின்னு இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட அளவு காசு இருக்குது. அந்த காசை கட்டி மீதி இருக்க காசை பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டால்மெண்ட்டில் கட்டுற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து இப்போ டயலாக் நிறுவனம் வந்து நம்மளுக்கு அறிமுகப்படுத்தி இருக்காங்க. இது பார்த்தோம் அப்படின்னா டயலாக் நிறுவனத்தில் டயலாக் ஸ்மார்ட் ஃபோன் பிளான் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு கீழே நம்மளுக்கு வந்து கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. இதுல ஆண்ட்ராய்ட் டிவைசஸ் வந்து உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐபோன்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியாது. இதுல ஆண்ட்ராய்ட் டிவைசஸ் மட்டும் தான் பர்ச்சேஸ் பண்ணலாம். நீங்க ஒரு ஒர்க் வந்து போய்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு ஸ்மார்ட் போனை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான ஒரு நல்ல சான்ஸா டயலாக் நிறுவனத்துல வந்து இப்ப கொடுத்திருக்காங்க. நீங்க ஒரு ஸ்மார்ட் போன் வாங்கணும் அப்படின்னு இருக்கீங்கன்னா செகண்ட் ஹேண்ட்ல ஒரு ஸ்மார்ட் போன் வாங்குறதை விட இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இன்ஸ்டால்மெண்ட்ல உங்களுக்கு ஸ்மார்ட் போன் வாங்குறது அப்படிங்கிறது ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயமாக இருக்கும். ஏன்னா செகண்ட் ஹேண்ட்ல வாங்குற ஸ்மார்ட் போனுக்கு நம்மளுக்கு வாரண்டி அப்படிங்கறதை பெற்றுக்கொள்ள முடியாது. நீங்க ஒரு ஜப்ல இருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்மார்ட் போன் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னா டயலாக்ல கொடுத்திருக்க இந்த ஆஃபர் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு யூஸ்ஃபுல்லான ஆஃபரா இருக்கும். ஸோ அதுல உங்களுக்கு பிராண்ட் நியூ ஸ்மார்ட் போன்ஸே பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் வந்து இருக்கு. ஸோ அதுதான் அதுல இருக்க ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அதனால இந்த இன்ஸ்டால்மெண்ட் பிளான்ல வந்து நீங்க அவங்களுடைய போஸ்ட்பெய்ட் கனெக்ஷனை பர்ச்சேஸ் பண்ணியோ இல்லாட்டி ஆல்ரெடி உங்கள்கிட்ட இருக்க போஸ்ட்பெய்ட் கனெக்ஷனை வந்து நீங்க இந்த பிளானுக்கு அப்கிரேட் பண்ணியோ உங்களுக்கு வந்து இந்த ஸ்மார்ட் போன்ஸ் வந்து பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் இருக்கு. இதுல பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இதுல எல்லாருக்கும் ஸ்மார்ட் போன் பர்ச்சேஸ் பண்ண முடியாது. பட் இதுல சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. அதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்மார்ட் போன் பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ அதுல என்னென்ன விஷயங்கள் வந்து கொடுத்திருக்காங்க, எந்தெந்த மொபைல்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு அப்படிங்கிறத அடுத்து நம்ம டயலாக் சைட்டுக்கு போய் பார்க்கலாம். உண்மைக்குமே இது யூஸ்ஃபுல்லா இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். அதனால பார்த்தோம் அப்படின்னா எல்லாருக்கும் இதன் மூலமாக ஸ்மார்ட் போன் வாங்கலாம் அப்படின்னு நான் சொல்ல போறது இல்லை. பட் சில பேருக்கு வந்து இதன் மூலமாக ஸ்மார்ட் போன் பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ அது யாருக்கு எப்படி பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம டயலாக் வெப்சைட்ல தான் இருக்கும். இந்த வெப்சைட்ல பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து டயலாக் ஸ்மார்ட் போன் பிளான் அப்படிங்கிற ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த டயலாக் ஸ்மார்ட் போன் பிளான்ல இருக்க எல்லா விதமான டீடைல்ஸும் வந்து தெரிந்து கொள்ற மாதிரி இருக்கும். அதில் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்டாவே நம்மளுக்கு வந்து பே ஒன்லி 40% அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நீங்க ஒரு ஸ்மார்ட் போன் வாங்குறீங்க அப்படின்னா அந்த ஸ்மார்ட் போன்ல நீங்க வந்து 40% வந்து பே பண்ணணும். மீதி இருக்க 60% பார்த்தோம் அப்படின்னா இன்ஸ்டால்மெண்ட்ல வந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் இதுல கான்செப்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அதுவும் லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் ஐஃபோன்ஸ் வந்து இதில் அவைலபிளாக இல்லை, எல்லாமே ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸை நீங்கள் வாங்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா கீழே இன்னொரு கண்டிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டயலாக்ட பவர் பிளான்ல பார்த்தோம் அப்படின்னா போஸ்ட்பெய்ட் கனெக்ஷன்ல நம்மளுக்கு வந்து 1200 ரூபா, அதுக்கு பிறகு 2000 ரூபாய்க்கு ஒரு பேக்கேஜ் வந்துருக்கு. இந்த ரெண்டு பேக்கேஜ்ல ஏதாவது ஒரு பேக்கேஜ் வந்து நீங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து ஆக்டிவ் பண்ணணும். ஆக்டிவ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் ஒரு முக்கியமான விஷயம், இதுல நல்ல ஞாபகம் வச்சிருங்க. ஸோ அது பார்த்தோம் அப்படின்னா நீங்க எத்தனை மாதங்களுக்கு வந்து இந்த இன்ஸ்டால்மெண்ட் கட்டுறீங்களோ அத்தனை மாதங்களுக்கும் நீங்க இந்த பவர் பிளானை வந்து ஆக்டிவ் பண்ணி வச்சிருக்கணும். உங்களுக்கு என்னென்ன ஃபோன்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு அப்படிங்கறத வந்து பார்த்துடலாம். இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ரெட்மி நிறுவனம் கொடுத்திருக்க Note 13 அப்படிங்கிற ஃபோன் வந்து இருக்கு. இந்த ஃபோன் பார்த்தோம்னா 8GB RAM 256GB வந்து நம்மளுக்கு இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து கொடுத்திருக்காங்க. இதுல டவுன் பேமெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 28,800 ரூபா வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ உங்க கையில 28,800 ரூபா இருக்கு அப்படின்னா அதை பே பண்ணிட்டு மீதியை பார்த்தோம் அப்படின்னா 2460 ரூபா மந்த்லி உங்களுக்கு வந்து 24 மாதங்களுக்கு வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து கல்குலேட் பண்ணி பாருங்க, இந்த ஸ்மார்ட் போனோட பிரைஸை வந்து உங்களுக்கு பார்க்குற மாதிரி இருக்கும்.
ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ப்ரைஸ் அப்படின்னு நீங்கள் கல்குலேட் பண்ணணும்னா இதை வந்து உங்களுக்கு கல்குலேட் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 2 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து இருக்குது. சாதாரணமாக மார்க்கெட்டில் இருக்க ப்ரைஸோடு பார்க்கும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோன் கொஞ்சம் விலை அதிகமாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஒரே தான் ஒரு பெரிய அமௌண்ட்டுக்கு போகிறத விட இந்த மாதிரி இன்ஸ்டால்மெண்ட்டில் போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனை பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கட்டாயம் வாங்குங்க அப்படின்னு சொல்லலை, பட் இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். அதே மாதிரி கீழே பார்த்தோம் அப்படின்னா ரெட்மி நிறுவனத்தில் 13C அப்படின்னு ஒரு ஃபோன் இருக்குது. அதுக்கப்புறம் சாம்சங்லேயும் பார்த்தோம் அப்படின்னா சாம்சங் A05 அப்படிங்கிற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. அதோட ப்ரைஸ் டவுன் பேமெண்ட் பார்த்தோம் அப்படின்னா 20,000 ரூபா வந்து நீங்கள் பே பண்ணணும். மந்த்லி 24 மந்த்ஸுக்கு பார்த்தோம் அப்படின்னா 1760 ரூபா வந்து பே பண்ணணும். இந்த 1760 ரூபாயோட பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து டயலாக்ட பவர் பிளானுக்கு இருக்கிற அமௌண்ட்டையும் பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அது வந்து நான் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் காட்டுறேன், அது எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நம்மளுக்கு ஃபோன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய விதமான ஃபோன்ஸ் இருக்கும். கொஞ்சம் ஹை ரேஞ்ச் ஃபோன்ஸும் பார்க்குற மாதிரி இருக்கும். அதில் பார்த்தோம் அப்படின்னா ஒப்போ ஃபோன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிறகு விவோ ஃபோன்ஸ் இருக்குது, ஹொனர் இருக்குது. அதே மாதிரி இப்போ பார்த்தோம் அப்படின்னா ரெட்மியோட Note 13 Pro கூட நம்மளுக்கு இந்த சைட்டில் அவைலபிளாக இருக்குது, உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு பார்த்தோம் அப்படின்னா டவுன் பேமெண்ட் வந்து 40,000 ரூபா கட்டணும். மந்த்லி பார்த்தோம் அப்படின்னா 24 மந்த்ஸுக்கு உங்களுக்கு 3460 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மொபைல்ஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அவங்களுடைய வெப்சைட்டுக்கு போனாலே பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதுக்கு கீழே தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் பிளானுக்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்மார்ட் ஃபோனை வாங்கணும் அப்படின்னா ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ண முடியாது. நீங்கள் கட்டாயம் விசிட் பண்ணி தான் இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல வந்து சொல்லியிருக்காங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்மளுக்கு தெளிவாகவே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு நீங்கள் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு அருகில் இருக்க டயலாக் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் ஒன்றுக்கு வந்து போகணும். அங்கே போகும்போது நீங்கள் ஒரிஜினல் என்ஐசியை வந்து எடுத்துகிட்டு போகணும். அதாவது உங்களுடைய ஐடி கார்டை வந்து எடுத்துகிட்டு போகணும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மொபைலை பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா கட்டாயம் உங்கள்கிட்ட வந்து போஸ்ட்பெய்ட் கனெக்ஷன் ஒன்று டயலாக் மூலமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் டயலாக்ல ஏதாவது ஒரு போஸ்ட்பெய்ட் கனெக்ஷன் யூஸ் பண்ணி அதுக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணாமல் இருந்து அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அது வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து உங்களுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஸ்கீமை வந்து பெற்றுக்கொள்ள முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கியிருக்கிறீங்க, இல்லைனா ஏதாவது ஒரு இடத்துல வந்து உங்களுடைய என்ஐசியை யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு லோன் வந்து பே பண்ணாமல் இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கும் இதை வந்து பெற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் வந்து இன்கேஸ் வந்து உங்கள்கிட்ட போஸ்ட்பெய்ட் கனெக்ஷனே இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு போஸ்ட்பெய்ட் கனெக்ஷன் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சான்ஸும் இருக்குது. அதை யூஸ் பண்ணி உங்களுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறதுக்கான ஆப்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு பார்த்தோம் அப்படின்னா 1200 ரூபா ப்ளஸ் டேக்ஸோட இருக்க ஒரு பேக்கேஜ், இல்லைனா அதை விட அதிகமான ஒரு பேக்கேஜ் தான் நீங்கள் ஆக்டிவ் பண்ணணும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் பிளானுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிள் ஆகிறதுக்கு. ஸோ உங்கள்கிட்ட ஒரு போஸ்ட்பெய்ட் கனெக்ஷன் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நீங்கள் ஒரு போஸ்ட்பெய்ட் கனெக்ஷன் ஆக்டிவேட் பண்ணதுக்கு பிறகு தான் உங்களுக்கு வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் பிளானை வந்து பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் வந்து கிடைக்கும். இதுதான் இதில் இருக்க மெயினான ரூல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா இதில் நம்மளுக்கு வந்து ஃபோன்ஸோட விலைகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு கேட்டகரியில் இருக்கும். சில ஃபோன்ஸ் பார்த்தோம்னா 1 லட்சத்தை விட அதிகமாக இருக்கும், சில ஃபோன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 1 லட்சத்தை விட குறைவாக இருக்கும். ஸோ 1 லட்சத்தை விட அதிகமான ஒரு ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து போஸ்ட்பெய்ட் கஸ்டமராக 12 மாதங்களுக்கு மேலே நீங்கள் டயலாக்ல போஸ்ட்பெய்ட் கஸ்டமராக இருந்திருக்கணும். ஸோ அப்போ மட்டும்தான் உங்களுக்கு வந்து 1 லட்சத்துக்கு அதிகமான ஸ்மார்ட் ஃபோன் வாங்கலாம். இன்கேஸ் நீங்கள் வந்து ரீசெண்டாக இப்போ நியூவாக ஒரு போஸ்ட்பெய்ட் கனெக்ஷன் வாங்கியிருக்கிறீங்க அப்படின்னா 1 லட்சத்துக்கு குறைவாக இருக்கிற ஒரு ஸ்மார்ட் ஃபோனை உங்களுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து இருக்குது. ஸோ இதுவும் வந்து கட்டாயம் நீங்கள் ஞாபகம் வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து நம்மளுக்கு 40% வந்து நம்ம ஃபஸ்ட்டாகவே வந்து பே பண்ணிடணும் டவுன் பேமெண்ட்டாக. அதுக்கப்புறம் இருக்கிறத பார்த்தோம் அப்படின்னா 60% நம்மளுக்கு 24 மாதங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா 1 வருஷத்துக்கான பிளான் இல்லை, நம்மளுக்கு வந்து 2 வருஷத்துக்கு தான் கொடுத்துருக்காங்க. அதை எப்படி பே பண்ணணும் அப்படிங்கிறத தான் இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனை பர்ச்சேஸ் பண்ணதோட நீங்கள் வந்து ஒரு 1200 ரூபா பவர் பிளான் ஆக்டிவேட் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு மாதத்துக்கு 3298 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை நீங்கள் 24 மாதங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி பாருங்கள். கன்வெர்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதுக்கான ஃபுல் டோட்டல் அமௌண்ட் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. உங்களுடைய இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா பில்லில் ஆட் ஆகி வந்துடும். ஸோ இந்த சைட்டோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உங்களுக்கு இதை வந்து தெளிவாகவே பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து 1200 ரூபாய்க்கு கீழே இருக்க பவர் பிளான்ஸுக்கு வந்து இந்த ஃபோனில் உங்களுக்கு வந்து இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணி முடிய வரையும் இந்த பவர் பிளானை வந்து கன்வெர்ட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு பிறகு கன்வெர்ட் பண்ணலாம். பட் அது வரையுமே நீங்கள் 1200 ரூபா இல்லைனா இந்த 2000 ரூபாய்க்கு இருக்க பவர் பிளானில் ஏதாவது ஒன்று தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்கேஸ் நீங்கள் வந்து பே பண்ணலை, இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து நீங்கள் வந்து பில் பே பண்ணலை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்மார்ட் ஃபோனை வந்து லாக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் ஞாபகம் வச்சுருக்கணும். பில் பே பண்ணல அப்படின்னா ஸ்மார்ட் ஃபோன் வந்து லாக் ஆகும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பில்லை பே பண்ணி முடிச்சதுக்கு பிறகு தான் உங்களுக்கு வந்து
இந்த ஸ்மார்ட் ஃபோனை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டாகவே வந்து நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து சென்ட் பண்ணுவாங்க. இன்கேஸ் நீங்கள் அதை மீறியும் நீங்கள் பே பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து ஸ்மார்ட் ஃபோன் வந்து லாக் ஆகும். இந்த ஸ்மார்ட் ஃபோனோட வாரண்ட்டி அப்படின்னு பார்த்தோம்னா 1 இயர் டிவைஸ் வாரண்ட்டி வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய ஃபோன் வந்து இப்போ 14 நாட்களுக்கு வந்து டெம்பரரியாக டிஸ்கனெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா ஃபோன் வந்து பிளாக் ஆகிரும். ஃபோனை வந்து யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் பில் எல்லாமே பே பண்ணி முடிச்சதுக்கு பிறகு தான் ஃபோனை வந்து அன்லாக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபோனை வாங்கிட்டு பில் எல்லாம் பே பண்ணாமல் இருக்கலாம் அப்படின்னு மட்டும் நினைக்கக்கூடாது. ஸோ பில்லை பே பண்ணணும். பே பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த இன்ஸ்டால்மெண்ட்டில் பே பண்ணி முடிச்சதுக்கு பிறகு உங்களுக்கு பிளானை வந்து சேஞ்ச் பண்ணி கொள்ளலாம். உங்கள்கிட்ட ஆல்ரெடி ப்ரீபெய்ட் சிம் ஒன்று இருக்குது அப்படின்னா அந்த ப்ரீபெய்ட் சிம்மே போஸ்ட்பெய்ட் சிம்மாக கூட சேஞ்ச் பண்ணி கொள்ளலாம். பண்ணி உங்களுக்கு வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் பிளானை வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் யாராவது ஒரு நபர் வந்து உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஃபோனை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி கொள்ளலாம். பட் இதுவும் ஒரு ஆப்ஷனாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணோம். கட்டாயம் இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்ல போகிறதில்ல. இந்த ஆப்ஷன்லேயே ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணோம். உங்களுடைய நண்பர்கள் யாராச்சும் இந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்கு அக்ரி பண்ணுறாங்க அப்படின்னா கட்டாயம் இந்த வீடியோ வந்து அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்த்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அளவு விஷயங்கள் தான். உங்களுடைய நண்பர்கள் யாராச்சும் இந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோன் ஒன்று இன்ஸ்டால்மெண்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ அப்படிங்கிறது ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க ஒரு வேலைக்கு போய்கிட்டு இருப்பாங்க. கையில் ஒரு குறிப்பிட்ட அளவு காசு இருக்கும். அந்த காசை கொடுத்து மீதி காசை பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 24 மாதத்துக்கு இன்ஸ்டால்மெண்ட்டில் பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு டயலாக்ல சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. அதை நம்ம ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் இருக்கும். ஆல்ரெடி நீங்கள் டயலாக் போஸ்ட்பெய்ட் கஸ்டமராக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் பெற்றுக்கொள்றது ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இது ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான நியூஸாக இருக்கும். உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த விஷயம் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கட்டாயம் இந்த வீடியோ வந்து அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி. We'll be right back.